என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரும்ப ஐயநாதன் அவர் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோட பேசலாம். ஐயா வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாண்டிங்க, பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க, உங்க அமைச்சர்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு தடுக்கிறத விட்டுட்டு அப்படின்னு நேற்று அவர் பிரஸ் மீட் வந்து காரசரமா கொடுத்திருந்தாரு இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமா, ஏன் தடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? இன்னும் அவங்களால 10 ரூபாய் வந்து இல்ல அதாவது அதிகமா வாங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதான் சொல்ல வரேன். விஜய் வந்துட்டு எல்லாமே யோசிக்காத பேசுறது. அவரோட ஜெயிப்போம், ஆட்சி வரும் அப்படிலாம் நினைக்கல. அவரு பட்டு அள்ளி விட்டதான் எல்லாமே பேசுறது. எல்லாமே என்ன இருக்கு, அள்ளி விட்டு அவர் ஆக்சுவலா அவர் இறக்கி விடப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? திமுகவை டேமேஜ் பண்ணணும், டிசிஎம் தலித்து கிறிஸ்டின் முஸ்லீம் போட்டு பறிக்கணும், அவ்வளவுதான். ஆனா அவர் ஆட்சியில் தோணுது, இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் சூத்திரத்தில் இருக்கக்கூடிய குளறுபடி வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. ஸோ அவர் பேசுனாரு, அவ்வளவுதான். அவர் இது எதனால் நடக்குது, ஏன் நடக்குதுன்னு ஒரு ஆழமான ஆய்வு செய்யக்கூடிய ஆள் அவர் கிடையாது. ஸோ இப்போ வந்து இப்போ சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க சொல்கிறாங்க, இப்போ ஒரே நேரத்தில் அவங்களாம் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? உடனே அதிகாரின்னு சொல்லுவான், நம்மளுக்கு வரக்கூடிய வருவாய் போயிடுங்க, மாதத்துக்கு ஒரு 12-13 கோடி வரும், அது போயிடுங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உடனே வச்சு டைரக்டர் தடுக்க வாய்ப்பே இல்லையா? அதெல்லாம் தாராளமாக தடுக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை வச்சு தான் நாங்கள் வாடகை கொடுக்குறோம், கடைக்கு வாடகை கொடுக்குறோன்றாங்க. அதை நீ கொடுப்பியா? கொடுக்க தயாரா? அரசு கொடுக்கல, அரசு சார்பாக வாடகை கொடுக்கல. அப்போ அவன் தான் சொல்கிறானே இல்லைன்ட்டு. கொடுக்குறாங்களோ இல்லை கொடுக்குற பணத்தை கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க அமைக்கிட்டு இவங்களை விட்டுறாங்களோ ஏதோ ஒன்று நமக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கு எடுத்துக்குவீங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவீங்களா? எடுத்துக்கிட்டிங்கன்னா நடக்கும், இல்லாட்டி இல்லை. தொடர்ச்சி அமைச்சர்கள் வந்து மாற்றி மாற்றி பேசுறத பார்க்குறோம் ஊடகங்கள்ல. நாளைக்கு முதல் அமைச்சர்கள் கூட்டம் நடக்க இருக்குது விஜய் அவர்கள் தலைமையில். ஸோ இந்த தவறெல்லாம் சரி செய்யப்படும் நினைக்கிறீங்களா? தெரியணும் எது தவறு அப்படின்றது, எப்படி சரி செய்யணும் அப்படின்றதுல ஒரு ஆர்வம் இருக்கணும், அக்கறை இருக்கணும். அது இருந்தால் தான் முடியும். விஜய் நாளை கட்டி முடியாது. இப்போ ஒரு அமைச்சரவை கூட்டி பிரயோஜனம் இல்லை. துறை ரீதியான அமைச்சர் ப்ளஸ் அதிகாரிகள் அவங்களை கூட்டு பண்ணால் தான் அது நடக்கும். கலெக்டர் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் போடணும். இவங்களுடைய அமைச்சர்கள் யார்? எல்லாம் ரசிகர் மன்ற தலைவர்கள். இவர்களெல்லாம் கூட்டு வச்சு என்னத்தை பேசுறது, என்ன செய்யறது தலைவரை நீங்கள் சொல்லுங்க, தலைவராக வாங்கலாம். நீண்ட காலமா அவங்க வந்து கூட இருந்தாங்க, அவருடைய வளர்ச்சியில கூட இருந்துட்டா அதிகாரத்தில் இருக்கான். இது தெரியணும்ல, ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியணும்ல. எப்படி செய்யணும்னு தெரியலன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? கத்துக்க டைம் கொடுங்க அப்படின்றாரு. சரி, எடுத்துக்கங்க. அது வரைக்கும் கிரைம்லாம் நடக்கக்கூடாது, பார்த்துக்கங்க. இதெல்லாம் சின்ன சின்ன நடவடிக்கைகள் தான், அதெல்லாம் பண்ணலாம். பண்ண தெரியலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? எல்லாத்துக்குமா டைம் கேட்பீங்க? குறிப்பாக விகடனில் ஒரு ஆர்டிகல் வந்தது, விஜய் அவர்கள் அதிகாரிகளை சந்திக்க விருப்பம் இல்லை, அவருடைய செயலாளர்களான ஜான் ஆரோக்கியசாமி விஷ்ணு ரெட்டின்னு தான் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துட்டு. இது இப்படி நீடிச்சு உண்மையாக இருந்தால் அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? ஆட்சி அதிகாரம் எப்படி இதை கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஒருத்தர் தூக்கி உட்கார வச்சிட்டோம். அவர் என்ன பண்ண முடியும்? அவர் ஒரு ஜோதிடர் அப்பாயின்ட் பண்ணுற ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. இவ்வளோ மோசமாக இருக்குது நிலமை. இதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் விஜய்கிட்ட இருந்துச்சு? அவருடைய அமைச்சர் சகாக்கள்லாம் யார்? யாருக்கும் எதுவும் தெரியாது. ஒன்று. மற்றதெல்லாம் ரசிகர் மன்றம், ஒன்றும் தெரியாது. நிறைய மக்கள் கூட்டிட்டாங்க, ரிசர்வேஷன் பண்ணாத நிறைய பேர் நிற்கிறாங்க பிளாட்ஃபார்மில். ரிசர்வ் பண்ண மக்களெல்லாம் இறக்கிட்டு அன்ரிசர்வ்டு மக்களெல்லாம் தூக்கி அதில் ஏற்றி விட்டாங்க. அவர் தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது இப்படியெல்லாம் நடக்குது நாட்டில். ஸோ இன்எஃபிஷியண்ட்டாக ஒருத்தரை உட்கார வச்சுட்டு நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே விஜய்க்கு சவால். அதிகாரிகள் எப்படி ஒரு தேர்ந்தெடுத்தாருன்றதுலாம் தெரியல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நிலைமை சீரடையலை. ஆனால் கடந்த ஆட்சியில் பவர்ஃபுல்லாக இருந்தவங்களும் இந்த ஆட்சியில் பவர்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா, நீடிக்கிறாங்க இல்லையா? அது எப்படி? சிஸ்டமாக பேசுங்க, ஹோல் சிஸ்டமாக பேசுங்க. இப்போ மின்சாரத்துறை இருக்குது, டான்ஜெட்கோ இருக்குது. டான்ஜெட்கோ இல்லையா, அவனை கூப்பிட்டு கடை என்ன, நான் மினிஸ்டர் இருந்தானே என்ன பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடலையா, ஏன் பவர் கட் ஆகுது, என்ன விஷயம் முதல்ல அது சொல்லு. உட்காரு, அர்ஜென்ட்டாக கூப்பிடு, உடனடியாக டெண்டரை க்ளோஸ் பண்ணு, சாயந்தரத்துக்குள்ளே பார்த்து நாளையிலேருந்து சப்ளை வரணும். செய்யலாமே. இல்லை முடியலையே விட்டு பாரு, செந்தில் பாலாஜி அவர் செஞ்சுட்டு போயிடுவார். இந்த திறன் வேணும் உனக்கு. சும்மா குற்றஞ்சாட்டி ஸ்டாலினே நீ வில்லனை காட்டினா, ஸ்டாலின் இருக்கும்போது நல்லா இருந்தது, அப்புறம் அவர் தான் ஹீரோ ஆவார், நீ ஆக மாட்டேன். கடந்த ஆட்சியில் இருக்கும் வேணும்னு திட்டமிட்டு சதி பண்ணுறாங்க அப்படின்றாரு இல்லையா? எப்படி சதி பண்ண முடியும்? அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்குது. எல்லாத்தையும் வந்துட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்றாரு, பிளாக் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் அப்படின்னாரு. எப்படி பிளாக் பண்ண முடியும்? அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, அவங்க எப்படி பிளாக் பண்ண முடியும்? எவ்வளோ அர்த்தமற்றதை பேசுகிறாரு பாருங்க ஒருத்தர் பஸ் மேலே ஏறி நின்றுட்டு. அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, எப்படி அவங்க பிளாக் பண்ண முடியும்? ஆனால் விஜய் பேசுகிறாரு. நான் முன்னாடிலாம் சொல்லுவேன் புண்ணாக்குன்ட்டு, இப்போ புரிஞ்சுக்கங்க. இல்லை, நிர்மல்குமார் சொல்கிற காரணங்கள் வந்து ஒன்று அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் காணுன்றாரு, இன்னொரு பக்கம் 1.5 லட்சம் பேர் வேலை பார்க்குற இடத்துல பாதி பேர் தான் இருக்காங்கன்றாரு. சரி, கடந்த ஆட்சியில் இதே தான் இருந்தது. அப்புறம் ஏன் உண்மையான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கரண்ட் கட்டு இப்போ சம்மர் அப்படின்னும் போது 20% கூடுதலாக கன்சியூம் ஆகும். ஓகே, அதான் நம்மளோட உற்பத்தி திறனை விட அதிகமாக கன்சியூம் ஆகும்.
அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் எகிறத்தான் செய்யும். நைட்லேயும் நிறைய ஏசி போடும், பகல்லையும் ஏசி ஓடும். எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடணும் ப்ரைவேட் பார்ட்டிஸ் கிட்ட வந்துட்டு. போட்டு கரண்ட் நீங்கள் வந்துட்டு சப்ளை வந்துட்டு இது பண்ணணும். அவன் இதுதான் சாக்குன்ட்டு ஒரு யூனிட் 8 ரூபாய்க்கு விற்பான், 10 ரூபாய்க்கு விற்பான். வாங்கி தான் தர்ற வேறு வழி இல்லை. இதை தான் நீ ஊழல்னு சொல்கிற. கூடுதலாக காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, நீ ஊழல்ன்ற. இப்போ நீ யார்கிட்ட போக தெரில. அவங்களுக்கு மோடி கிட்ட கேட்டால் சொல்லுவார், சந்தை தான் விலையை தீர்மானிக்கணுவார், உருட்டுவார். அதுக்கு எதிராக உங்களுக்கு பேச தெரியுமா? தெரியுமான்னு கேட்குறேன். தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமாருக்கு தெரியாது. அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? ஆமாம், அதிகாரிகள் சொல்கிறத கேட்டால் தானே நீ தான் திருடு எல்லாத்தையும் கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா டேட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஐஏஎஸ் அதிகாரி நினைக்கிறேன். ஆமாம், உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான், பெருசாக உட்காந்துட்டாங்க. சார் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னாரு. இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள், செய்யலாம் அப்படின்னாரு. இப்போ உட்காந்து டெண்டர் விட்டு மறுபடியும் அப்படின்னாரு. அவன் சொல்லுவான் சப்ளை இப்போ இல்லைன்னுவான். மற்ற மாநிலம் நான் கொடுத்துட்டேன். இல்லை, எங்கே போவீங்க நீங்கள்? மின்சாரம்லாம் இறக்குமதியெல்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சஃபர் பண்ணி தான் ஆகணும். இன்னும் பயங்கரமாகவும் பாருங்கள். போ நிறைய ஒரு கேள்வி, ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதமாவது அமைதியாக இருங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார். ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆனால் வந்து போரானதெல்லாம் புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு. உண்மையிலே இந்த ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் டைம் கொடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? புலம்புறது நீங்கள் தான் விஜய். ஸ்டாலின் கேள்வி கேட்குறாரு, உங்ககிட்ட பதில் இல்லை. என்ன 1/2 மணி நேரத்துலேயே என்ன கேள்வி கேட்குறாங்க, 6 நாள்லேயே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் புலம்புறீங்க. இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி நீங்கள் புத்திசாலி ஆகிட முடியாது. நீங்கள் யாருன்றது மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். நீங்கள் ஜெயிச்சதை நீங்கள் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை தான் மோடியும் மற்றவங்களும் உங்களுக்கு உணர்த்துனாங்க டெல்லியில். நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. புரியுதுங்களா? செல்வாக்கு ஜெயிச்சிட்டேன், அறிவு வேணும் இங்கே ஆட்சி நடத்துறதுக்கு. என்ன ஏதுன்னு தெரியணும். அதிகாரிகள்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கணும். அவங்க 1/2 மணி நேரத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, 6 மணி நேரத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, 6 நாளில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பதில், என்ன செய்ய போகிறீங்க அது சொல்லுங்கள். சிஎம் சார் கேட்டுச்சா சார்? நீங்கள் தானே ஆரம்பிச்சு வச்சிங்க. அப்போ தானே போதைப் பொருள் இருந்தது. ஆனால் அப்போ 5 நடந்ததுன்னா இப்போ 50 நடக்குது. அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் நடக்குது? ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்த்து நீங்கள் புலம்புறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அவங்க உங்களை பார்த்து கேள்வியாக தான் செய்வாங்க. உங்களை தான் ஆதரிக்கிறாங்களா அவங்க? அப்படி பெசாத 6 மாதம் பெசாத இருக்கணுமா? கரண்ட் கட் ஆகும், மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருப்பாங்க, பெண்கள்லாம் கற்பழிக்கப்படுவாங்க, கொல்லப்படுவாங்க, என்ன நடக்குதுன்னு நாடு நாசமாகும். எதிர்கட்சி அப்படி 6 மாதம் அப்படின்னு பெசாத இருப்பாங்களா? கொஞ்சமாவது எஃபிஷியன்சி இருக்கணும் உங்ககிட்ட. சுத்தமாக இல்லையே. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க சுட்டி காட்ட தான் செய்வாங்க. அது அறிவுரை எடுத்துகிட்டு செயல்படுங்க. அதை விட்டு பஸ் மேலே ஏறி நின்றுட்டு பேசுறதுனாலாம் அர்த்தம் கிடையாது. சட்டப்பேரவை வருது, அப்போ என்ன சொல்லுவீங்க? 6 மாதம் பெசாத இருக்கிறேன்னு நீங்கள் இப்போ ஏன் சத்தம் போடுறீங்க அப்படி கேட்பீங்களா? நீங்கள் வச்சு உரிச்சிருவாங்க. வரப்போகுது அடுத்த சட்டப்பேரவை பட்ஜெட்டு கூட்டணும். நீங்கள் கூட்டுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு கதை. ஆர்எஸ் வந்து கிளியரா பாயிண்ட் பை பாயிண்ட் பதிலடி கொடுத்துட்டாரு. நீங்க அந்த பிரஸ் மீட் நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஆமாம், அது வைரல் ஆயிடுச்சு நல்லா. ஸோ இதை வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணுமா? அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் வந்து கண்டுக்காம விட்டதாகட்டும், இவரெல்லாம் வந்து ஒரு சக்தியா இல்லை. ஆமாம், திமுக தவறான ஒரு கணக்கு. ஆமாம், திமுக போட்ட தப்பு. அது பண்ணியிருக்கணும். அது பண்ணலை. யாரையாவது விட்டாவது பண்ணியிருக்கணும். அவங்க பண்ணாதே அப்படி கண்டுக்காத விட்டுட்டு போனாங்க. அதனால தான் இந்த வெற்றிலாம் வந்துச்சு. அப்படி பாருங்க ஐயா, 2 விஷயம் இருக்குது சிவகுமார். whether you accept it or not, but I have written a book 150 pages with all evidences from election commission. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இணையத்திலிருந்து எல்லா ஆதாரங்களையும் திரட்டி நான் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கங்க, ஒத்தாகாட்டி நீங்கள் தாராளமாக போங்க. பட் இந்த நாட்டினுடைய தலையெடுத்து இவிஎம் மூலம் நிர்ணயிக்கப்படுது. இவ்வளோதான் விஷயம். இல்லாட்டி மோடி 12 ஆண்டு காலமாக இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்க முடியாது. சொல்லுங்க, உங்களுடைய குடும்பம், நீங்கள், உங்கள் அண்ணன், உன் தம்பி, யார் மோடியினுடைய அரசால் பெனிஃபிஷியரின்னு சொல்லுங்க. ஒரு 5 பைசாவை சொல்லுங்க. அன்னைக்கு 55 ரூபாய்க்கு ஒரு டாலரை வாங்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு 94 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அன்னைக்கு 148 ரூபாய்க்கு போச்சு ஒரு பேரல் பெட்ரோல். ஆனால் நீங்கள் வந்துட்டு 55 ரூபாய்க்கு போட்டீங்க, நீங்கள் 110 ரூபாய்க்கு போட்டுறீங்க. என்ன சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்களேன் காரணம். ஆனால் மோடி தொடர்ந்து ஜெயிக்கிறாரு. ஏன்? ஜனங்க அவன் விலை ஏற்றட்டும், பணம் நிறைய இருக்குது, அதுக்காக போடுறாங்களா ஓட்ட? எதுவும் கிடையாது. எல்லாம் இவிஎம் தான். தேர்தல் அப்படின்றத நீங்கள் இப்படி பாருங்கள். பெருந்த எண்ணிக்கை, இங்கே வர்றது, தொலைக்காட்சியில் பேசுறது, பேப்பரில் வர்றது, இதெல்லாம் விட்டுருங்க. இந்தாண்ட வாங்க. இந்த தேர்தல் ப்ராசஸ் சரியாக நடக்குதா? இந்த தேர்தல் சரியாக நடத்தப்படுகிறதா? இதில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் விவிபேட்லாம் என்னது? எதுக்கு இதெல்லாம் செஞ்சு நம்மளை ஏமாத்துறாங்க? இதில் என்னெல்லாம் நடக்குது? அதை பற்றி ஆராயுங்க. அப்போ தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கும் நாட்டுக்கும் விடிவு. இது இல்லாமல் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. விஜயை விட மோசமானவன் வருவான். கொண்டு வரலாம் தாராளமாக. இன்னைக்கு அண்ணாமலைக்கு எந்த ஆசை வந்துச்சு? எதனால் ஆசை வந்து தமிழ்நாட்டில் ஆதரவு பெருகி வரும்? எந்த ஆசை எங்கே வருது? இதில் தான் வருது. இதே மாதிரி ஒருத்தருக்கும் வரும். ஒரு திமுக வச்சு இதை வச்சு ஒழிக்க முடிஞ்சது. ஏன்? மக்களுக்கு அறிவு இல்லை. டேவிட் டில் அப்படின்ற ஒருத்தன், ஒரு பெரிய ஆள்,
ஐடியில் அவன் லெட்டர் எழுதுறான் அமெரிக்காவில் இருந்துட்டு, என்ன அடிப்படையில் நீ இதை பயன்படுத்துகிற அப்படின்ட்டு. அந்த லெட்டரை வந்துட்டு நான் முழுமையாக அந்த புத்தகத்தில் நான் எனக்கு எழுதி வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறேன். எதுக்கு நான் போட்டேன் அதெல்லாம் சொல்லுங்கள், நீ பார்ப்போம். அவ்வளவு மேட்ரு. ஒரு கட்டத்தில் நீங்கள் பாருங்கள், இது பேஜ் 128 நான் எழுதியிருக்கிறேன். முதல் 4 கட்டங்களில் வாக்குப்பதிவு நடந்த 373 மக்களவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இருந்த வேறுபாட்டை தொகுதி வாரியாக த குவிண்ட் இணையதளம் விரிவாக எடுத்துரைத்திருந்தது. அதில் பாஜகவின் முக்கிய வேட்பாளர்களான போட்டியிட்ட பாட்னா சாஹிப், ஜஹனாபாத், பெகுசராய் தொகுதிகளும் அடங்கும். இந்த விவரங்கள் பற்றி 3வது அத்தியாயத்தில் விரிவாக எழுதியுள்ளேன். ஓகே, இதனினும் முக்கியமானது, பிரதமர் மோடி உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்ட 7வது கட்ட வாக்குப்பதிவு விவரங்கள் வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டு புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றப்பட்ட பிறகும் இந்திய தலைமை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவிடப்படவில்லை. இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் நான் சும்மா எழுத முடியாது, தூக்கி உள்ள வச்சுருவான். எல்லாம் வந்து ஆதாரத்தோடு தான் எழுதுறேன். என்னோட நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாருடைய ஆதாரத்தையும் ஒரு சாப்டருக்கு பின்னாடி நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் இதை புரிஞ்சிக்காம இன்னும் தேர்தல்னா வாக்குப்பதிவு பிரச்சாரம் இப்படிதான் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜனநாயக உரிமை கேலி குத்தாக்கிவிடும். தமிழ்நாடு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியிலிருந்து விலகிட்டார், ரிசைன் பண்ணிட்டார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தகவல் வந்து ரிசைன் பண்றவர் ஏன் வந்து இங்கிருந்தே ரிசைன் பண்ணிருக்கலாம், எதுக்காக வந்து அமித்ஷாவில் சந்திச்சு வந்து ரிசைன் பண்ண காரணம் என்ன, இதுக்கு பின்னணியில் பாஜகவோட தலைமை அமித்ஷா மோடியோட பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் எழுந்திருக்கு. உங்களோட பார்வை என்ன? அதே தான், உண்மைதான். அதாவது இங்கேருந்தே அவர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பிட்டு அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கலாம். கட்சி கொடியை வந்துட்டு கார்லேருந்து எடுத்துட்டாரு, மோடி படத்தை பாக்கெட்லேருந்து எடுத்துட்டாரு. அப்புறம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது என்ன அப்படின்னோம்னா, விஜய் ஜெயிச்சு வந்துட்டார், நம்பலாம் முடியாது. அப்படி வராங்க, அப்போ ஆராயிறாங்க மூலம் என்னன்ட்டு. விஜய் வெற்றி பலருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கா, பலருக்கும் வந்துட்டு ஆர்வத்தை தூண்டி இருக்குது. ஓகே, விஜயம் வந்துட்டான்ல, அப்புறம் என்ன நம்பையா அப்படின்ற ஒரு இடம் எல்லாம் வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்னா, எப்படி இது அப்படின்னா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி இது அப்படின்னோம்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. கட்டாயம் மோடி அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதத்துக்காக போயிருக்காரு. அங்கே போகும்போது இவர் சொல்லியிருக்காரு, இல்லை உங்களுடைய முடிவை நீங்கள் எடுத்துக்கங்க, இருக்கிறதுனால இருங்க, வெளில போய்ட்டு கட்சி தொடங்குனாலும் தொடங்குங்க, அவ்வளோதான். மோடி ஏன் சந்திக்கிறது அவர் இருக்கிறார் அப்படின்னோம்னா, நான் உங்களுக்கு எதிரானலாம் கிடையாது, நான் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு தமிழ்நாட்டுக்கு சூட்டபுளான ஒரு அரசியல் கட்சியை நான் தொடங்குறேன், ஒரு கொள்கை அடிப்படையில் தொடங்குறேன். ஆனால் உங்களுக்காக தான் நான் நிற்பேன், நிச்சயமாக நான் 29க்குள்ளே உங்களுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் அப்படி தான் அதில் சொல்லுவார். அதை மோடி எப்படி ஏற்றுக்கல அப்படின்னு தெரியல. ஆனால் வளர்ந்துட்டோன்னா அவங்க ஏற்றுக்குருவாங்க. இப்போ எப்படி விஜயை வளைக்க பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவரையும் வளைச்சு பார்த்து பண்ணிடுவாங்க. இவரை வச்சு என்ன பிளான் போடுறாங்கன்னா, இவர் கட்சியை வளர்த்துட்டாருன்னா பிஜேபியோட கூட்டணி நேரடியாக வச்சுக்கலாமோ இல்லை மறைமுகம் வச்சுக்கலாமோ, அப்படி பிளானா என்ன பிளான்? இல்லை அப்படி இல்லை, கூட்டணின்றதெல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாடு பாஜக விட்டுருங்க, அதெல்லாம் எதுவும் கன்சிடரேஷன்லேயே கிடையாது, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். திமுக அதிமுகவை இன்னைக்கு வெளியேற்றியாச்சு, நடுவில் விஜய் இருக்கிறார். இப்போ இந்த விஜயனுடைய இன்எஃபிஷியன்சி மறுபடியும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பலனளிக்கும், அதிருப்தி திமுகவுக்கு. அதை வந்துட்டு மாற்றணும், அது மடை மாற்றணும். விஜயினுடைய அதிருப்தி நேராக இவர் வரணும். ஸோ அந்த இடத்த ஒரு ஃபில்அப் பண்ண போகிறார். இதுதான் சின்ன கால்குலேஷன். ஸோ விஜய் இன்எஃபிஷியன்சி, மக்கள் வந்துட்டு திமுக அதிமுக ரிஜெக்ட் பண்ணிட்டு விஜய் கிட்ட கொடுத்தாங்க. விஜய் தனது திறமையின்மையினால விட்டுட்டாரு. உடனே மக்கள் வந்துட்டு இன்னொரு திறமையான ஒரு பார்த்தாங்க, அண்ணாமலை தெரிஞ்சாரு, அவர் ஓட்டு போட்டாங்க. இதுதான் செட் பண்ண போகிற நெரேட்டிவ். அதை செட் பண்ணிவிட்டு அதை வச்சு அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்றபடி ரஜினி சப்போர்ட் இருக்குது அண்ணாமலைக்கு. ஓகே, அதான் ரொம்ப குரூசியல். இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஐயா தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணி தமிழ்நாட்டை அவனுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துட்டானுங்கன்னா இந்தியா அவங்களோட கையில் இருக்கிற மாதிரி. நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தமிழ்நாடு உங்ககிட்ட இல்லை, பெங்கால் உங்ககிட்ட இல்லைன்னோம்னா இந்தியா அவங்ககிட்ட இல்லாத மாதிரி. அதான் டெல்லி ஆட்சியாளர்கள் புரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். பஞ்சாப், பெங்கால், கேரளா, தமிழ்நாடு, வடகிழக்கு மாநிலங்கள் இதெல்லாம் அவங்க கையில் இருக்கணும். மற்றதெல்லாம் ஈஸி. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா எல்லாத்தையும் நீ கிரட்டி உருட்டி லட்டு பிடிச்சி வித்துடலாம். இங்கே தான் பண்ண முடியாது. ஏன்னா ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்து. இங்கே நாராயணகுரு, இங்கே ஐயா தந்தை பெரியார், வள்ளலார் பெருமான், அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒருத்தர் ஐயா வைகுந்தர், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லைனப் இருக்குது. பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிச் பாலிட்டிக்ஸு. அந்த இடத்துல அவங்க இவிஎம் வச்சு அடிச்சு முடிச்சாங்க. இவிஎம் எஸ்ஐஆர் முதல்ல, இவிஎம் அடுத்த முடியாது முடிச்சாச்சு. பஞ்சாப் இன்னும் முடியலை, அது ஒன்று. காஷ்மீர் அங்கே போனாங்க, முடியல. இதெல்லாம் தான் வந்துட்டு இந்தியாவை பிஜேபி கேப்சர் பண்ணுறதுக்கு நடுவில் தடுக்குது. இது தவிர 26 மாநிலங்களை பிடிச்சிட்டான். இங்கே ஸ்டாலின் வந்திருந்தார் அப்படின்னோம்னா அவர் வச்சுக்கிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலை பண்ணியிருக்க முடியாது. ஸ்டாலின் வேகமாக வளர்ந்துட்டு வந்தார். இந்திய அளவில் ஒரு பெரிய லீடராக வந்துட்டு அடிச்சிட்டான், முடிச்சாச்சு, ஓரம் கட்டியாச்சு. 55 லட்சம் ஓட்டு அவர்கிட்ட பறிச்சாச்சு, காலி. விஜயை கொண்டு வந்தாச்சு. விஜய் ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தலாம் எதிர்க்க போகிறதில்ல. ஒரு ராஜ்யசபா சீட்டு தக்க வைக்க தரல, காங்கிரஸ்காரன் கொடுக்குறாரு, இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் அவர் ஈஸியான ஒரு இது வந்துருச்சு. ஆனால் அடுத்தது விஜய்க்கு எதிராக மறுபடியும் திமுக வந்துடக்கூடாது, அதிமுக வந்துடக்கூடாது. ஸோ அண்ணாமலை, அவ்வளோதான்.
பார்க்கறதுக்கு அங்கே வந்துட்டு அவங்க முரண்பட்டு பேசுகிற மாதிரிலாம் இருக்கும் செய்தி. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. இந்துத்துவ அரசியலை கையில் எடுக்க மாட்டார் அண்ணாமலை. இந்துத்துவ அரசியல் எடுக்க மாட்டார். மதச்சார்பின்மை சொல்லிட்டாங்களே, அது இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், அது எடுக்க மாட்டார். மதவாத அரசியல். அவர் சர்ச்சுக்கு போவார், மசூதிக்கு போவார், யா அல்லான்னு போடுவார். விஜய் செஞ்சார்ல. இப்போ இந்த ஃபார்மேட் வந்துட்டு ஒரு இதாகிட்டோம், எல்லாருக்கிட்டையும் போயிடும். இவரும் முட்டி போட்டுக்கிட்டு திருத்தணியில் நடப்பார். எல்லாமே நடக்கும். ஏமாற்றணும், ஆட்சிக்கு வரணும், அவ்வளோதானே. அவங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் செய்வாங்க. மோடி, விஜய் எல்லாம் ஒரே மாதிரி தான் செய்வாங்க. வேறு எதுவும் அவங்க தாண்டி செய்ய மாட்டாங்க. அரசியல் தெரியாது. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அண்ணாமலை தான் சிஎம் ஆக்க போறாரு, அவர் கட்சி ஆரம்பிச்சு வெற்றி பெற்றா அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்தது அப்போ. ஆனா இப்போ வந்து அண்ணாமலை ஆரம்பிக்க போற கட்சிக்கு ரஜினி அவர்கள் முக்கியமான என்ன மாதிரியான ரோல்? விஜய் குரூப் வந்துட்டு வெறுப்பேற்றுறாங்கல்ல. அப்ப அவர் தன்னுடைய பலத்தை அவர் காட்டணும்ல. அவருடைய பலம் இன்னைக்கு தானே இருக்கு. அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அண்ணாமலையோட சேருவாங்க. அண்ணாமலையோட சேர்த்து பொறுப்பு வாங்கிக்குவாங்க. பொறுப்பு வாங்கிட்டு வலிமையா கட்சி நடத்துவாங்க. ரஜினியுடைய சப்போர்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் மாநாடு தான் விஜயனுடைய முக்கியமான ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் மாநாடு இவரும் கூட்டுவார். ரஜினி ரசிகர்கள் ஃபுல்லாக வருவாங்க, கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்க. அண்ணாமலையும் இவரும் சேர்த்து அப்படி கையை தூக்கி அப்படி காட்டினாங்கன்னா ஃபினிஷ்டு. ஏதோ விக்கிரவாண்டியோட பெருசாக காட்டிடுவாங்க அவங்க. புரியுதுங்களா? எல்லாம் காட்டிட்டு வருவாங்க. திமுக அதிமுக சைடில் எனக்கு போயிடும். திமுக அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஓரம் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும். தேர்தல் நடக்கும்போது இவிஎம்ல விட்டு காலி பண்ணுவாங்க. சொல்லிகிட்டே இருக்கிறேன் நான். யார் கேட்குறேன்? ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அவருக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல, விஜய் ஜெயிச்சிட்டாரு. ஒருத்தனா சொன்னீங்களாடா இங்கே 10 சீட்டு ஜெயிப்பார் அவர் அப்படின்ட்டு. 10 சீட்டு ஜெயிப்பாருன்னு விஜய் சொன்னீங்களா? 110 சீட்டு. உடனே விஜய்க்கு அப்படியே மக்கள் மாற்றத்தை நேசித்தார்கள், அடிச்சுட்டு போட்டார்கள் அப்படின்றான். அப்படியே அவர் பெரும்பான்மை வரல. மாற்றத்தை நேசிக்கிறாருன்னா ஒரு 150 சீட் வர வேண்டியதானே. பல இடங்களில் கம்மியான ஓட்டுல தானே தோத்துருக்காரு. பல இடங்களில் வந்துட்டு சீட்டே இல்லையே, ஒரு சீட்டு கூட இல்லையே. கரெக்டாக 7-8 மாவட்டத்தில் இல்லை, ஜெயிக்கல. எங்கெல்லாம் திமுக ஜெயிச்சதோ, திமுக ஒரு 180 இடத்துல ஜெயிப்போம் அப்படின்வாங்க. திமுக ஜெயிச்ச இடமும் இவங்க ஜெயிச்ச இடமும் கூட்டுங்க 181 இடம் வரும் கரெக்டாக. அதான் சரியா? அதாவது எங்கெல்லாம் திமுக ஜெயிச்சுதான் போன முறை அங்கெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. எல்லாம் நகர மையங்கள். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, நெல்லை முடிச்சிட்டாங்க. இங்கே மட்டும் பாருங்க யார் ஜெயிச்சிருக்கிறது? 2 தொகுதிங்க. துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி விட்டால் அங்கே மதுரை அந்தகம். ஸோ அந்த 4 செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, இது 4 பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். யார் வச்சது? திருத்தணி. ஸோ 2+2 4 தொகுதி போக மீதி 33 தொகுதி இந்த 4 மாவட்டங்களில். யாருக்குன்னா தாவேகா. அப்படிப்பட்ட கட்சி அது. அவ்வளோ வளர்ந்துருக்குதா? வேட்பாளர் யாருக்கு தெரியுமா? தெரியாது. எல்லோரும் பிகிலின்னு போட்டாங்க. நம்புறாங்கல்ல. அண்ணாமலை ஜெயிச்சாலும் நம்புவாங்க. இப்போ அந்த முடிவு வந்துட்டாங்கல்ல வீட்டில் டெல்லி. இவ்வளோ பெரிய சாதனைகள் செய்த திமுக வந்துட்டு தட்டி விட முடியும் அப்படின்னா விஜய் சாதாரணமாக தட்டி விட்டு போயிடுவான். அவ்வளோதான் மேட்டர். இப்போ ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் இப்போ வரதுக்கு காரணம் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு இல்லை, வெறுப்பேற்றிட்டாங்க. அரசியலுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்றது நான் அன்னைக்கு சொன்ன முடிவு. அரசியல் வந்து நான் ஓரம் கட்டணும் அப்படின்றது யாரும் சொல்ற முடிவு? எனக்கு உரிமை இருக்குல்ல, நான் பண்றேன் அப்படின்னு. ஆனால் ரஜினி ரசிகர் விட்டா நீங்க மெச்சூர்டு பீப்புள் எல்லாரும் வருவாங்க. உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அது அண்ணாமலைக்கு ஈஸியாக பலம் சேர்க்கும். அருமையாக கொடுத்துட்டு போறாரு. அண்ணாமலை ஆட்கள் ஒரு 50 பேர் இருப்பாங்க. இவருடைய ஆட்கள் தான் 200 பேர் இருப்பாங்க. எம்எல்ஏ சரி நீங்க கூடியவங்க. அவ்வளவுதான் ஆட்சி முடிச்சு. இல்ல வெளிப்படையான மறைமுக அரசியல் ஈடுபடுவார் நினைக்கிறீங்களா? வெளிப்படையா வருவார். ஓகே, வெளிப்படையா வந்தாருன்னா தான் அண்ணாமலைக்கு பலம். தூக்கி விடுவாங்க. மாற்று அரசியல் அவ்வளவுதான். ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் விஜய் அவர்கள் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா, பொய் நினைக்கிறீங்க? 100% உண்மை. இவர்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப இளைஞர்கள்கிட்ட சிந்தனை இல்லைன்னு சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இளைஞர்கள்கிட்ட பொலிட்டிக்கல் திங்கிங் இல்லைன்னு சொல்லுங்க. 100% பொலிட்டிக்கல் திங்கிங் இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப அவங்க விஜய் சப்போர்ட் பண்றாங்க. அவங்ககிட்ட பொலிட்டிக்கல் திங்கிங் இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க விஜய் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரிதானே? அவ்வளவுதான். விஜய் கிட்ட என்ன அரசியல் சிந்தனை இருக்குன்றத நான் ஓட்டு போடணும்னு சொல்லுங்க. விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, விஜய் நல்லா பயங்கரமாக கருணாநிதியை திட்டுறாரு, ஸ்டாலினை திட்டுறாரு, அதை ஓட்டு போடுவாங்களா? அப்படின்னா இவரோட பெட்டராக வந்துட்டு சீமானில் திட்டிட்டு இருக்காரு. போட்டுக்கிட்டோமே. நான் ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். நெரேட்டிவ்னு பேசிகிட்டே இருந்தாங்க. நெரேட்டிவ் தான் எல்லாமே, வேறு எதுவுமே கிடையாது. கூலி விவசாயிகள், விவசாய பெருமுடி மக்கள், பெண்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க, விவசாயிகள் இவங்களாம் விஜய் ஓட்டு போட்டாங்களா? வியாபாரிகள் விஜய் ஓட்டு போட்டாங்களா? பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றவர்கள் ஓட்டு போட்டாங்களா? அரசு ஊழியர்கள் ஓட்டு போட்டாங்களா? சும்மா அந்த நடுத்தர வர்க்கமும் மேல்தட்டு வர்க்கமும் நகர மையங்கள்லையும் இந்த பட்டியலினத்து மக்கள் வந்துட்டு ஒரு 30% பேரும் ரசிகர்களும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னம்னா அது எப்படி 1,72,00,000 ஓட்டு ஆகும்? திமுக காரங்களே ஓட்டு போட்டாங்க அப்படின்றாங்க இல்லையா? எல்லாம் புழுகு. அப்படி தெரிலன்னு அர்த்தம். இவிஎம் பற்றி இவிஎம் வச்சு ஒருத்தர் ஒரு கட்சிக்கு விடுற ஓட்டே தொடச்சி தூக்கி வெளில எறியலாம் அப்படின்றதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அதான் சொல்ல வரேன்னு. நான் ஒரு புத்தகம் 150 பக்கத்துக்கு எழுதுறேன். இவ்வளோ தூரம் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏதாவது பதில் சொல்லியிருக்கா தேர்தல் ஆணையம்? இந்த அவர் பேசுகிறாரு, பொன்ராஜ் பேசுகிறாரு, பதில் சொல்லியிருக்கா? இந்த ஐயா எவ்வளோ கேஸ் போட்டார், பதில் சொல்லியிருக்கா? நீதிமன்றத்தில் பதில் சொல்லியிருக்காங்களா?
இவிஎம்க்கு எதிரான போராட்டம் 99லேருந்து நடக்குது. ஸ்டார்டிங் சுப்பிரமணியன் சாமி, அதுலேயும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது கோர்ட்டில். கோர்ட்டு அப்படியே தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக நிற்குது. மேட்ரு இவ்வளோ தான். உண்மையும் நம்மகிட்ட தான் இருக்குது. உலகத்தில் முன்னேறிய நாடுகளெல்லாம் காயத்தில் ஓட்டு குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் மட்டும் வந்துட்டு நம்ம பொத்தான ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ தமிழ்நாடோட எதிர்கால அரசியல் விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிறத இருக்கு போதா? அதுதான் நெரட்டிவ் செட் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன சொல்றது, எப்படிதான் செட் பண்ணி கொண்டு போவாங்க. 2 நாளை எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க பாருங்க. தொலைக்காட்சியில் யாரை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பாருங்க. விஜய் எதிர்ப்பு அரசியல திமுக சரியா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? இல்ல, விஜய்க்கான எதிர்ப்பு அரசியல் வந்துட்டு இன்னைக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. விஜய்க்கு என்ன எதிர்ப்பு அரசியல் பண்றது? அதுதான் ஃபெயிலியர் ஆச்சு. அவருக்கு என்ன எதிர்ப்பு அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது? அதுவே காலி. அதுக்கு என்ன எதிர்ப்பு அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது? அவங்க சாதிச்சுட்டு வெளில உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எதையும் சாதிக்காத பதவியில் உட்காந்துட்டு இருக்காருங்க. இதுல விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? திமுக சட்டப்பேரவையில் எதிர்த்து பேசுவாங்க, பண்ணுவாங்க, விவாதம் நடக்கும், அது வேற விஷயம். வெளியில பேசுறது என்ன இருக்குது? நாங்க இதெல்லாம் சாதிச்சோம் அப்படின்னா தெரியாதா ஜனங்களுக்கு? திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது? இந்த 22 நாள்ல என்ன நாறுதுன்றது யாருக்கும் தெரியாதா? அப்போ கரண்ட் கட்டு இருந்துச்சா? இப்போ கரண்ட் கட்டு இவ்வளோ வந்துருச்சு. இப்போ கேட்குறாங்க சிடிஆர் நிர்மல்குமார். அவர் வேற ஏதோ கதையெல்லாம் சொன்னார். நீங்களும் தானே பார்த்தீங்க. ஹார்ட் டிஸ்க் காணா போச்சு, கம்ப்யூட்டர் காணா போச்சு. அந்த என்ஜினியர் வந்து செருப்பை காட்டு உள்ளே போனார். செருப்பை அவனை திருட்டு போட்டான். எல்லாத்தையும் நாங்கள் விசாரிக்கிறோம்னு இருக்காரு. எதுக்காக கரண்ட் கட் ஆகுது சொல்லு? சம்பராட்சனை 20% கன்சம்ஷன் கூடுதலாகும். அதுக்கு நீ என்ன வழி பண்ணியிருக்காங்க சொல்ல தெரியலையே. இன்எஃபிஷியன்சி, திறமையின்மை. அதை மூடுறதுக்கு திமுக மேலே குற்றச்சாட்டு, செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டு. இதானே இதை தான் விஜய் வந்துட்டு திருச்சியில் பண்ணாரு. இவர் இங்கே இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் பண்ணுறாரு. தேர்தலுக்கு முன்னாடி ஏற்கனவே திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதுக்கப்புறம் 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா 2 அமைச்சரவை தாவை கேட்ட தாவை கேட்ட இன்னொரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கலாம். உழைக்காமலே காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு பலன் பெறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் நேத்துல இருந்து. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பெக்கர் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான். எல்லா பெக்கரும் பணக்காரனா இருக்க முடியாது. காங்கிரஸ் பெக்கிங் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அன்னைக்கு வந்துட்டு ஒரு சீட்டு இல்லாத திமுக கிட்ட ஒரு சீட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு 5 சீட்டை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இன்னொரு சீட்டையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கு விஜய்க்கு வந்துட்டு என்ன, பாஜகவுக்கு எதிராக தனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். ஆல் இண்டியா லெவலில் உடனே காங்கிரஸ் கொடுப்போம், சப்போர்ட்டை தக்க வச்சுக்கோன்றதை அவர் பண்றாரு. இவருடைய ஒரு டெல்லியில இவருக்கு ஒரு ஆள் கிடையாது. இவரெல்லாம் முதல்ல அனுப்பணும் ராஜ்யசபைக்கு. அடுத்த தேர்தல் எப்போ நடக்க போகுது? 29 நடக்க போகுது. அதையும் யோசிக்கல. ஏன் யோசிக்கல விஜய்? பின்னாடி வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் பிஜேபிக்கு எதிராக வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வேணும். அதுக்காக காங்கிரஸ் கொடுத்துறாரு. அவ்வளவுதான். வேற எதுவும் யோசிக்கல. தன்னுடைய காப்பாத்திக்கிறத அவர் பண்ணிட்டாரு. அவர் கட்சியில இவருக்கு ரெப்ரசன்டேஷனா இல்ல, அதை கொண்டு போயிருந்தா டெல்லியோட பிரதிநிதியா அந்த கட்சி இந்த மாதிரி இருக்குது. சிந்தனை இந்த மாதிரிலாம் இல்ல. நல்லா தெரியுது இல்ல. பட்டுன்னு பொசுக்குன்னு ஒத்துக்கிறாரு. சிதம்பரம் வந்தாரு, பார்த்தாரு, போனாரு, ஒத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான். நாளைக்கு சொல்லுவாரு, சிதம்பரம் போன்ற ஒரு உன்னதமான தலைவர் நம்ம தமிழ்நாட்டிற்கு இருந்து சட்டப்பேரவை மாநிலங்களுக்கு போக வேண்டும் என்பது அவசியம் அப்படின்னு சொல்லுவார். அள்ளி விடுவார். ஏதாவது இவர்கிட்ட யாராவது ஒருத்தர் அனுப்பிக்க கூடாதா? அந்த சீட்டு வந்து ப. சிதம்பரம் தான். ஆனா இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி, அதான் பிரவீன் சக்கரவர்த்தி யாராவது ஒருத்தர் எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்? காங்கிரஸோட ஒரு பலம் வந்து தமிழ்நாட்டுல இல்ல, ஏன் வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா எல்லாரும்? இல்ல, ஒரு இமேஜ் கிடைக்குது இல்ல விஜய்க்கு. காங்கிரஸ் அவரோட இருக்கிறாங்க. போன தேர்தலையே ஏன் ஸ்டாலின் வந்துட்டு அவரை இழுத்து பிடிச்சாங்க காங்கிரஸ். அந்தண்ட போயிருந்தா அவங்க பெரிய கோஷம் போடுவாங்க. விஜயோட சேர்ந்துட்டோம், அப்போ விஜய் காங்கிரஸ். இந்நேரம் இந்த வெற்றிக்கு காரணமே நாங்க தானே இருப்பாங்க. விஜய் ஜெயிச்ச வெற்றி இருக்கு இல்லையா, ஏதோ ஒண்ணு, அந்த வெற்றி காரணமே நாங்க தானே வருவாங்க. கொட்டி பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க பயங்கரமா. விஜய் 10 சீட் ஜெயிச்சிருப்பாரா, எங்களால் 110 சீட் ஜெயிச்சிருப்பாருன்னு குரல் கொடுப்பான். புரியுதுங்களா? அதான் இப்போ கூட இழந்துட்டு நிற்கிறோம் அப்படின்றக்கோ. இப்போ வைகோனுடைய பிள்ளைகளாம் ஏற்படலையா, ஐயோ அப்பவே நம்ம போயிருக்கலாமே அப்படின்ட்டு. அப்பெல்லாம் திமுக ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. பொண்ணுங்க நின்ட்டாங்க. இப்போ ஜெயச்சந்திர உடனே ஐயோ இப்போ வயதுல வயல அடிச்சுக்கிறாங்க. வைகோ தான் அந்த அளவுக்கு ஆதரவு பேசினாரு. எங்களுக்கு கூட்டணி எல்லாம் இடம் வேணாம், கூட்டணி ஆட்சி எல்லாம் வேணாம், தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதெல்லாம் சொன்னாரு. ஆமா ஆமா, எல்லாத்தையும் சொன்னார் அவர். அப்படி அப்படியே மாத்தி பேசுவாங்க. இப்போ அவங்களும் வந்து தாவேக்கா பக்கம் போக வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? மதிமுகவும் ராஜினாமா பண்ண கூட வாய்ப்பு இருக்கா? அது வைகோ, துரை வைகோ கட்சி தானே. இப்போ எப்படி வேணாலும் போறான் அவரு. திமுக சிலத்திரன்றது துரதிருஷ்டன்றாரு. ஆமா, துரதிருஷ்டம். கம்பல் பண்ணாங்கன்றாரு. 4 சீட்டு கேட்டோம், 2 ஏன் ஒத்துக்கிட்ட? நீதான் ஒரு தனி கட்சி. செயற்குழு இருக்குது, பொதுக்குழு இருக்குது, தலைமை குழு இருக்குது, புடலங்கா குழு எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கூட்டி முடிவு எடுத்துட்டு போயிட்டு வெளில சேர்ந்துட வேண்டியதானே அவங்களோட. அவங்க கதவு திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்களே. வைகோ வந்தாருன்னா போதும், உனக்கு 20 சீட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. ஏன் போல? தைரியம் இல்லை. இங்க இருந்தா ஜெயிக்கலாம். அப்ப நீங்க ஜெயிக்கிறதா இங்க அடிமையானீங்க. அதான உண்மை. இப்போ காங்கிரஸ் கேரளாவில் வந்து சிஎம் பதவி இருக்கும்போது விஜய் அவர்கள் போல மோடி அவர்களுக்கு பயந்துட்டாரு, பாஜகவுக்கு பயந்து தான் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்தது. நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 அமைச்சர்கள் இடம் கொடுத்ததுக்கு காங்கிரஸ் கடுமையான கோபத்தில் இருக்காங்க பாஜக அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ராஜ்யசபாவும் கொடுக்கும்போது இன்னும் வந்து பிஜேபி பயப்படுறாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? பிஜேபி எதிர்ப்பை மீறி அவர் கொடுத்துருக்காருல்ல ராஜ்யசபா. இல்ல, பிஜேபி வந்துட்டு என்ன பண்ண போறதுன்றது இதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ டெல்லி போயிட்டு வந்துட்டாரு, என்ன பண்ணாரு? டெல்லியில ஏன் இவர் அமித்ஷா சந்திக்கல?
அமித்ஷா நேரம் கொடுத்தாருல 6:45க்கு, ஏன் சந்திக்கல விஜய்? சந்திக்கணும்னு சொன்னவர் எங்கே போனார்? ஏன் புறக்கணிச்சார்? அடுத்தபடியே நிர்மலா சீதாராமனை சந்திச்சிங்க. மறுநாள் நீங்கள் வந்து சோனியா காந்தியை சந்திக்கணும், ராகுல் காந்தியை சந்திக்கணும், மல்லிகார்ஜுன் கார்கே சந்திக்கணும். அவங்களும் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் காத்தால வந்துட்டு மோடி அமித்ஷாவினுடைய கேபினெட் செக்ரட்டரி சோமநாதன் வராரு. அவர் கூட இங்கே தமிழ்நாட்டில் வேலை செஞ்ச மற்ற ஐஎஸ் வராங்க, வந்து பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஓடி வந்து இங்கே விடுறேன். எதுக்காக? ஏன் இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணீங்க? திருவள்ளுவர் சிலை திறப்பு விட்டாச்சு, காங்கிரஸ் சந்திக்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏன் ஓடி வந்துட்டீங்க? என்ன காரணம்? ஏதோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிஜேபிக்கும் மோடிக்கு இவருக்கும் விஜய்க்கும் இன்னும் டேர்ம்ஸ் செட் ஆகல. அது எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் விஜயோட பி டீம், பாஜகவோட பி டீம் தான் விஜய் அப்படின்லாம் வந்து எல்லாரும் பேசினாங்க. ஆனால் இப்போ வந்து டேர்ம் செட் ஆகலும் போது அப்போ பாஜக எதிர்க்கிறார் விஜய்னு எடுத்துக்கிறதா? எப்படி எடுத்துக்கிறது? பாஜகவை ஒருபோதும் விஜய் எதிர்க்கலன்றது நமக்கு நல்லாவே தெரியுமே. பாஜக களத்தில் இருந்தாரு, களத்தில் பாஜக கிடையாதுன்னு தானே சொன்னார். களத்தில் இல்லாதவங்கள நான் ஏன் பாஸ் மோதணும், திமுக தான் எனக்கு அப்படின்னு தானே சொன்னார் அவர். பாஜக உன்னோட இல்லை. அப்புறம் என் கரூர் விடயத்தில் இன்ன வரைக்கும் வந்துட்டு சிபிஐ வந்துட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை. ஏன் தாக்கல் செய்யலை? அப்போ ஒன்று பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். பொறுத்தது பாருங்க. இன்றைக்கு ஓமலூரில் தாவேகா சார்பாக போட்டிட்டு தோல்வியடைந்த வேட்பாளர் வந்து பேசினதான் வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக சேலம் மேற்கு தொகுதியில் போட்டிட்டு தாவேகா வேட்பாளர் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வந்து தொகுதி முழுக்க கொடுத்தது. அது வந்து என்னோட தொகுதிக்கு கடைசி 2 நாட்களில் வந்து பின்னடைவை மாறிடுச்சு. அதாவது அவங்க தொகுதியிலேயே வந்து பணம் எதிர்பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசினதான் புரிந்து கொள்ளப்படுது. விஜய் அவர்கள் பணம் இல்லாமல் ஜெயிச்சிட்டோம், ஒரு வரலாறு கிரியேட் பண்ணுறோம் அப்படிலாம் பேசியிருந்தாரு. அவருடைய வேட்பாளரே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எப்படி எடுத்துக்கிறது? விஜய் எல்லாமே சாதி மதத்தை தாண்டி அவர் ஜெயிச்சிட்டாராம். நீ எங்கே நின்ன? சாதி மதத்தை தாண்டியா நின்ன? எதுக்கு பரம்பரையும் திருச்சி கிடைக்கும் சூஸ் பண்ண? உலகத்துக்கே தெரியும். ஆனால் மேடையில் நின்று பேசினா எல்லா புழுவும் உண்மையாயிடுமா? அவரே அப்படி நினைக்கிறார். அதே தான் அவர் கட்சிக்கும் சொல்கிறாரு. காசே கொடுக்காதவங்க. பெரம்பூரில் கொடுத்தாங்க 1000 ரூபாய். விஜய்க்காக 1000 ரூபாய் போட்டு கொடுக்கப்பட்டது. இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? எல்லாரும் கொடுத்தாங்க. கவலைப்படாத கொடுத்தாங்க. அதே மாதிரி வெள்ளிவாக்கத்தில் இந்த ஆள் அள்ளி கொடுத்தான் 3000. யார்? யாதவ அர்ஜுனா ரெட்டி. ஏன்னா அங்கெல்லாம் பணம் இல்லாதவங்க எல்லாம் பணம் கொடுத்துரு. இப்போ பணம் கொடுத்தா ஜெயிச்சு தான் எல்லாருமே வந்துருக்காங்க பலரும். அப்படியேப்பட்ட அதிமுககாரங்கிட்ட தான் நீயும் போயிட்டு சோஃபாவை அனுப்பி ஆதரவு கேட்டு நின்னேன். அவங்களாம் யார்? லீமா ரோஸ் யார்? 25,000 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க குடும்பத்துக்கு. அப்படி தான் கொடுத்து ஜெயிச்சு வந்துருக்குறாங்க. எல்லாம் காசு தான். இதோ இப்போ தான் அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அவர் கொடுத்துட்டாரு, சேலம் மேற்கில் கொடுத்துட்டாரு. நான் மாட்டிக்கிட்டேன், ஓபனூரில் கொடுக்க முடியல, பின்னடை வாய்ப்போச்சு, 6000 ஓட்டு வரைக்கும் நான் இழந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று கட்சி நடத்தினாலே உனக்கு பணம் தேவை. அந்த பணத்தை நீ எங்கேருந்து பெறும்? அது வர சொல்லுங்க. கட்சியை வந்துட்டு வெளியில் வசூல் பண்ணாமல் ஊழல் பண்ணாமல் நடத்த தெரிஞ்சவங்க 3 பேர் தான். காந்தி, விபி சிங், அடுத்தது நான். 3 பேர் தான். ஏன்னா அந்த 3 பேருமே வந்துட்டு காசை தாண்டி எப்படி அந்த அரசியல் பண்ண தெரியணும், பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க. நான் நாம் தமிழில் இருந்தபோது, நான் கட்சியை நடத்த போது யாருக்கிட்டையும் காசு வாங்கலை. எல்லாம் தொண்டர்கள்கிட்டையும் தான் வாங்குவேன். 1000 ரூபா கூட ஒன்று கொடுக்க முடியும். மாதத்துக்கு 1000 ரூபா கொடு. 1000 ரூபாய் 1000 பேர் 10 லட்ச ரூபா. இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி சொன்னதே நான் தான் சீமான்கிட்ட. வேணா சீமான்கிட்ட இன்டர்வியூ எடுத்து பாருங்க. அதை வச்சு கட்சி நடத்திருக்கிறோம். 10 பைசாவில் வந்து பொதுக்குழு கூட்டியிருக்கேன். எல்லாம் நடக்கும். மத்தியானம் பிரியாணி விருந்து எல்லாம் முடிச்சிருவேன். காசு கேட்பேன், எடுத்தாந்து கொடுப்பாங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவேன், வரும்போது காசோட வாங்கலையான்ட்டு. 2000, 3000, 5000 எடுத்தாந்து கொடுப்பாங்க. எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிட்டு மிச்ச பணத்தை மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேருவேன். ஏன் நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா, இது தொடர்பாக அவர் ஒரு கூட்டம் போட்டார். அவர்கிட்ட காசு வாங்கலாம், இவர்கிட்ட காசு வாங்கலாம், யார்கிட்டையும் காசு வாங்க கூடாது அப்படின்னு. கட்சி அவருடைய சொந்த பலத்தில் தான் நின்று ஜெயிக்கணும். கட்சி சொந்த பலத்தில் தான் நின்றுக்கிட்டு இயங்கணும். இன்னொருத்தன் பலம் கொடுத்தாலும் நாளைக்கு இந்த கட்சி அவனுடைய கைப்பாவை ஆகிடும். அது கூடாது அப்படின்னு சொன்னோம். இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் அந்த ஒரு கரூரில் செத்து போனவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களே, ஒவ்வொருத்தருக்கும் 20 லட்சம் ரூபாய். யார் அந்த பணத்தை கொடுத்தது? விஜய் சொல்லுவாரா? அந்த பணத்தை யார்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க? விஜய் தரமாட்டார். வேற அப்புறம் அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுலாம் யார் பணம்? அது அர்ஜுனா பணம். அதை இப்போ போடுறாங்களே மீம்ஸ்லாம், ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்களே, அவர் முதலமைச்சர், இவர் முதலீடு செய்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி போடுறாங்களே. அப்போ இவ்வளவு தான். இவங்களால கட்சியை நடத்த தெரியாது. இதே விஜய் கட்சியில் நான் இருந்திருந்தேன், தாவிகள் இருந்திருந்தேன் அப்படின்னா பல கூடி சேர்த்து வச்சுருப்பேன். தொண்டர்கள்ட்ட வாங்கி அந்த கட்சியில் அந்த அளவுக்கு இருந்தாங்க. கட்சிக்கு எப்படி செலவு பண்ணணும்னு தெரியணும், கட்சி எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றது தெரியணும். இது 2 தெரியலன்னா செலவு பண்ணால் தான் உங்களுக்கு ஓட்டு விடும். செலவு பண்ணால் தான் உங்களுக்கு கட்சி. இப்போ நிறைய பேர் பிகிலுக்கு அப்படியே போட்டாங்க, விஜய் மூஞ்சை பார்த்து போட்டாங்கன்னா அதை மறுக்கல. ஆமாம், உண்மை போட்டாங்க. ஆனால் அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. இவ்வளோ ஓட்டு 2 கட்சிகள்கிட்ட 1,04,00,000 ஓட்டை இழுத்து உங்களால் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. ஆக நடந்தது என்ன? காசு இருக்கிறவன் ஜெயிச்சான். அது எப்போதுமே நடக்குது தமிழ்நாட்டில். காசு இருக்கிறவன் ஜெயிச்சான், காசில் தான் தோற்றான். காசு கொடுக்கும்போது குறைஞ்சது உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 to 20,000 ஓட்டு கைனாகும். அது ஜெயிக்கலாம். அதையும் தாண்டி ஓட்டு வந்துச்சுன்னா போயிடும்.
அதுவும் வேற. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை ஏற்கனவே 2 வாட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா கடைசியில வந்து தொடங்கப்படல. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. 20 நாட்கள்ல வந்து நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு. இது கூட பாத்தீங்கன்னா திருச்சியில சாலையில் நடந்து போற பெண்ணை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காங்க. இல்ல அது ஒரு பலவீனமான, எப்போ ரவுடிக்கு வந்துட்டு துணிச்சல் வரும்? ஆட்சியில் இருக்கிறவன் பலவீனமானவன் அப்படின்ற போது தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே போலீஸ் ஃபோர்ஸ் ஸ்டாலின் இருக்கும்போது எந்த போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கோ அதே தான் இப்போ இருக்கு. சிஸ்டம் அதே தான் இருக்கு. அப்போ சிஸ்டத்தை இயக்க தெரியணும். நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க போலீஸ்காரங்க, ஏன் அப்படி நடக்குதுன்னு கேளுங்க, என்ன பண்ணணுன்றதை கேளுங்க. இதே மாதிரி தான் ஒரு முறை ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தோடனே ரவுடிகள்லாம் மாநிலத்தை விட்டே போயிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சரியனுடைய புறநகர் பகுதியில் பயங்கர கொலை. இவங்களுடைய ஒரு எம்எல்ஏவை செத்து போனார், கூடிப்பட்டி எம்எல்ஏவை கொண்டுட்டாங்க. திருவேற்காடு கஜேந்திரன் திமுகனுடைய பெரிய நிர்வாகி கொல்லப்பட்டார். இன்னொரு பொண்ணு ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்பட்டுச்சு, +2 மாணவி கொல்லப்பட்டுச்சு. எல்லாம் தெஃப்ட் ஃபார் கெயின், மர்டர் ஃபார் கெயின் எல்லாம் நடந்துச்சு. ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க, நான் வெப்துனி ஆசிரியர், போட்டு கண்டபடி எழுதினேன், எங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுது. அதை கேட்டுட்டு தான் 40 போலீஸ் ஸ்டேஷனை வந்துட்டு சிட்டி லிமிட் உள்ள கொண்டாந்தாங்க. அதான் இப்போ தாம்பரம் டிவிஷன், ஆவடி டிவிஷன் அப்படிலாம் வந்துட்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்க. அது காரணம் அதுதான், அப்படி பண்ணாங்க. ஸோ சும்மாவே ஒன்று நடந்தது. சிஸ்டத்தை நீங்கள் இயக்கணும். எப்படி இயக்கிறது? முதல்ல கூட்டம், காவல் அதிகாரிகளில் எஸ்பிகளெல்லாம் கூட்டம் போடணும். என்ன நடக்குது? திருச்சி எஸ்பி நீங்கள் தானே சார், என்ன சார் நடக்குது? எப்படி அந்த அளவுக்கு எப்படி துணிச்சல் வருது? போன ஆட்சியை விட இப்போ ஏன் அந்த மாதிரி நடக்குது? என்ன காரணம்? எப்படி நீங்கள் தடுப்பீங்க? எப்படி தடுக்க முடியாது முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளில் எல்லாம் முடிஞ்சு போயிடும். கேட்கலையே. நீ சிங்கப்பண்ணே யார் அது? மறுபடியும் தமிழ்நாடு போலீஸ் தானே. அது ஏற்கனவே மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததா? இப்போ சிங்கப்பண்ணைன்னு போட்டவொடனே அதை நடவடிக்கை எடுத்துருமா? என்ன செய்யணும் அப்படின்றதே தெரியல. சமூக குற்றங்கள் பெருகிக்கிட்டு இருக்குது நாளுக்கு நாள். என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியல. இன்எஃபிஷியன்சி இயக்க தெரியணும் ஒரு சிஸ்டத்தை. ரொம்ப நன்றி. அவங்க நேரத்தை ஒதுக்கி அரசியல் ரீதியா பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.